அந்த வருமான குறைவு மாறுவதாக. அந்த நிற்கப்பட்ட வருமானம் இப்பொழுது தடைகளை தாண்டி வருவதாக. வருமானத்தில் ஒரு பெருக்கம் உண்டாவதாக, அதுல ஒரு வளர்ச்சி உண்டாவதாக, ஒரு சம்பள உயர்வு உண்டாவதாக. இயேசுவே இயேசுவே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் மாறி எங்கெல்லாம் அந்த வருமானம் நின்று போய் இருக்கிறதோ அந்த இடத்திலே கர்த்தர் எங்களை பெருக பண்ணுகிற கர்த்தரா இருந்து அற்புதத்தை செய்வீராகப்பா, செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த வருமானம் என்கிறது ஒரு ஸ்பெஷலா அதற்காக நம்ம ஜெபிக்க கூடிய ஒரு ஜெபமாய் மாறணும். நிறைய பேருடைய குடும்பத்துல ஏற்படுகிற மனக்கசப்புகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வருமான குறைவு சில நேரத்துல நம்முடைய குடும்பத்துல நம்மை அறியாமலே பிரச்சனைகளை உண்டு பண்ணும். காரணமே இருக்காது, ஒரு பிரச்சனை வரும். காரணமே இருக்காது, ஒரு சண்டை வரும். ஏன் இந்த சண்டை வருது, எதுக்கு இந்த சண்டை வந்துச்சு? நல்லா தானே இருந்தோம், சமாதானமான தானே இருந்தோம். ஆனா அதனுடைய ஆழத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன காரணமா இருக்கும்னா, வருமானம் அப்படின்னா பண பற்றாக்குறை தான் அந்த சமாதான குறைவுக்கே காரணமா இருக்கும். அந்த கடன் பிரச்சனை தான் அதற்கு காரணமாக இருக்கும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் பல இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணணும். நீங்க நினைக்காத இடங்களிலிருந்து கர்த்தர் வருமானத்தை கொண்டு வரணும். எந்தெந்த இடங்களிலெல்லாம் உங்களுக்கு வருமான தடைகள் இருக்கிறதோ, ஏற்கனவே வந்து கொண்டிருந்த பணங்கள் ஒருவேளை தடையா இருக்கலாம், அந்த வருமானங்கள் தடையா இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அந்த வருமானத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை முற்றிலுமாய் எடுத்து போட்டு கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தது போல, பல இடங்களிலிருந்து கொண்டு வந்தது போல தடைகளை தாண்டி, தடைகளை மாற்றி அந்த வந்து கொண்டிருந்த அந்த வருமானத்தை திரும்ப ஆண்டவர் கொண்டு வர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆனா இந்த வருமானத்தினுடைய தடைக்கு சில காரணங்கள் இருக்கிறது. நீங்க அதை வாசிக்கணும், எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம், என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். கவனிங்க கவனிங்க, கவனமா கவனிச்சுங்க. இந்த வருமான குறைச்சலுக்கு காரணம் என்ன? இந்த பண பற்றாக்குறைக்கு காரணம் என்ன? திடீர்னு வந்துட்டு இருந்த இந்த ஆசீர்வாதம் இவனுக்கு நின்னதுக்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுது இந்த இடத்துல, என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். அப்போ அப்பா ரொம்ப நல்லா ராஜ்யபாரம் பண்ணாரு. அப்பா ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாரு. அப்பா ஆண்டவரை ரொம்ப நேசிச்சாரு. அப்பா ஆண்டவரோட இருக்கிற காலம் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு வருமானம் வந்து கொண்டே இருந்தது. ஆனா இந்த மனுஷன் தன்னுடைய முன்னோருடைய ஒரு பாவத்துல சிக்கி அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாததுனால இப்போ ஒரு பெரிய தோல்வி வருது. என்ன தோல்வி வருதுன்னா, வருமான குறைச்சல் உண்டாகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும், நம்முடைய பாவத்திற்கும் நம்முடைய வருமானத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. நிறைய தொடர்பு இருக்கிறது. நீங்க வருமானம் இழந்து போகிறீர்களா? உங்களுக்கு சரியான வருமானங்கள் இல்லையா? நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். வேதம் சொல்லுது, வேதத்துல தாவீதனுடைய குமாரனாகிய சாலோமனுக்கு வந்த அளவிற்கு வருமானம் வேற யாருக்குமே வரல. அவ்வளவு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அத்தனை வருமானம் ஒரு பொத்தலான பையில போடுறது மாதிரி எல்லா வருமானங்களும் போய் கடைசில அவன் ஜனங்கள் மேல வரி வசூலித்து ஜனங்கள் மேல நிறைய காரியத்தை சுமத்துற அளவிற்கு அவன் கஜானால ஒரு பணம் இல்லாம போயிருச்சு. ரொம்ப ஏழ்மை நிலைமைக்கு அவன் வந்தான். காரணம் என்னன்னா, அவனுடைய பாவங்கள் எதை தடுத்து நிறுத்திருச்சுன்னா, வருமானத்தை தடுத்து நிறுத்திருச்சு.
வேதம் சொல்லுகிறது, ஒரு வேசிக்காக தன்னுடைய வஸ்திரத்தையும் இழக்க வேண்டியது இருக்குன்னு வேதம் சொல்லுது. ஒரு வேசியின் பின்பாக போகிறவன் தன்னுடைய வஸ்திரத்தை கூட இழக்கணும் அப்படின்னு. அப்போ பாவத்திற்கு பின்பாக போகிற ஒரு மனுஷனால ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட ஜெயிக்கணும்னா அவர்களுக்கு இந்த சுய கட்டுப்பாடு என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது ஒரு அவசியமான ஒன்று. அதனால நம்முடைய பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பாம ஆண்டவர் நம்முடைய வருமானத்தை என்ன பண்ண முடியாதுன்னா பெருக பண்ணவே முடியாது. நம்ம எல்லாரும் ஒரு ஜெபத்தோட கடந்து போவோம். ஆண்டவரே, என் கைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஆண்டவரே எனக்கு என்னை வருமானத்தினால நிரம்ப பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவரே என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமாய் மாறுவதாக. கர்த்தர் நான் நினையாத இடத்திலிருந்து, ஆண்டவர் நான் எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து ஒரு வருமான திரட்சியை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவாராக. அது நிச்சயமாய் கடந்து வர போகிறது. இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் லாபத்தையும் ஆமேன் தாண்டி வர பண்ணின கர்த்தர். நீங்க நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆமேன். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது அந்த தடைகள் உடைவதாக, அந்த தடைகள் உடைவதாக. இயேசுவே, அந்த வருமானத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளும் இப்பொழுது உடைவதாகப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்பாட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நீர் என்னை பெருக பண்ணுகிற கர்த்தர், எனக்கு என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா நீர் பெருக பண்ணுகிற கர்த்தர், நீர் பெருக பண்ணுகிற கர்த்தர். ஒரு 2 மனிதர்களுக்காக 4 நதிகளை கட்டளையிட்ட கர்த்தர், 2 பேருக்காக ஏதேன் என்கிற ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை கட்டளையிட்ட கர்த்தர், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் என் மடியிலே அடர்ந்து போடுகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். அந்த வருமான குறைவு மாறுவதாக. அந்த நிற்கப்பட்ட வருமானம் இப்பொழுது தடைகளை தாண்டி வருவதாக. வருமானத்தில் ஒரு பெருக்கம் உண்டாவதாக, அதுல ஒரு வளர்ச்சி உண்டாவதாக, ஒரு சம்பள உயர்வு உண்டாவதாக. இயேசுவே, இயேசுவே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் மாறி எங்கெல்லாம் அந்த வருமானம் நின்று போய் இருக்கிறதோ அந்த இடத்திலே கர்த்தர் எங்களை பெருக பண்ணுகிற கர்த்தரா இருந்து அற்புதத்தை செய்வீராகப்பா, செய்வீராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அப்போ நம்ம ரொம்ப செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வருமான குறைவுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் அறியணும். நீங்க அதுக்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். இந்த 100 டேஸ்ல ஆண்டவர் வெறும் நம்மளை மென்டலா இல்லைன்னா நம்முடைய பிசிக்கலா சரி பண்றது மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்ய போகிறார். நீங்க எந்தெந்த பகுதியில எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களோ, எந்தெந்த பகுதியில எல்லாம் குறைவா இருக்கிறீங்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இந்த 100 டேஸத்துக்குள்ள நம்மளை ரெடி பண்ண போறாரு. எல்லா பக்கத்திலையும் கர்த்தர் நம்மை தேறினவர்களாய் நிறுத்த போறாரு. அதனால நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா அடுத்த ஆண்டுல கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று ஆமோதித்து எஸ் எஸ் சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆமேன். அவர் இந்த இடத்திலே இருக்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார், அவர் வாசம் பண்ணுகிறார். நம்மை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆபிரகாம் வெறுமையா இருந்த ஆபிரகாமை கர்த்தர் செல்வ சீமானாய் மாற்றின கர்த்தர். ஈசாக்கு பஞ்சமுள்ள தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பதில் கொடுத்த கர்த்தர்.
ஒரு ஆடுகளின் பின்பாக போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டுவதற்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஆசீர்வதிச்ச கர்த்தர். அதனால ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வருமானத்தை பெருக பண்றது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும். நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும். நீங்க கொஞ்சம் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு மட்டும் பாருங்களேன், இந்த வசதின்ற ஒண்ணு அப்படின்னா உங்களுக்கு இந்த வருமானம்ன்ற ஒண்ணு மட்டும் சரியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாதி ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணிட முடியும். நீங்க சால்வ் பண்ணிட முடியும். ஆண்டவரோட இருக்கிறோம், நம்ம நெருங்குறோம், நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? 90% பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா பற்றாக்குறை தான் காரணம். பணப்பற்றாக்குறை தான் காரணம். ஒரு கணவன் மதிக்கப்படாமல் போகிறதற்கு காரணம் என்னன்னா அவர் கையில நிறைய நேரத்தில் ஆசீர்வாதம் இல்லை. நிறைய குடும்பங்கள் மதிக்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கையில ஆசீர்வாதம் இல்லை. நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது நம்முடைய பெருமையை காமிக்கிறதுக்காக அல்ல, நான் எவ்வளவு உயர்ந்திருக்கிறேன்றது காமிக்கிறதுக்காக அல்ல. நான் எதுக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா என் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாதபடி, என் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் பெருகும்படியாக கண்டிப்பாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவரும் இல்லை. ஆனா அவருக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு, எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு. வேதம் சொல்லுது, அவன் செல்வசீமானா இருந்தான். யோபுவும் ஆண்டவர் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தாரு. அந்த தேசத்திலே இருந்ததிலேயே அவன் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனாய் இருந்தார். அப்போ ஆசீர்வாதம் இருந்ததுனால நம்ம ஆண்டவரை மறுதலிப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா ஆசீர்வாதம் வர வர சில நேரத்துல நம்ம இன்னும் ஆண்டவருக்கு நேசமாய் மாறுவோம். பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? இவ்வளோ நான் மோசமா இருந்த என்ன கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இவ்வளவு நடத்தி இருக்கிறாரு. இன்னும் ஆண்டவர் மேல உங்களுக்கு பாசம் அதிகமாகும், பரிசுத்த வாழ்க்கை அதிகமாகும். அதனால மோஸ்ட்லி நான் சொல்றேன், நிறைய பிரச்சனைகள் எதுல சால்வ் ஆகும் அப்படின்னா நமக்கு சரியான வருமானம் வருமானால் நம்முடைய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வை நமக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். எல்லாரும் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்னா என் கைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு ஒரு வருமானத்தை கர்த்தர் தரணும் ஆண்டவரே. மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வருமானம் வரட்டும். டெய்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கர்த்தர் தரட்டும். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கர்த்தர் தருவாராக. இந்த ஏழ்மை நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த குறைவு என்கிற நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த இல்லாமை என்கிற நிலைமையை ஆண்டவர் மாற்ற போகிறார். அவரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். ஹalleluya. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராக மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. பாடுவோம். குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள்.
என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். பாடுவோம். எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். கைகளை மேல தட்டி, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. திரும்ப திரும்ப பாடு. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். என் வருமானத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், என் வருமானத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுவோம். ஆமென். ஒரு புதிய வருமானத்தை எனக்காக நீர் ஏற்பாடு செய்வீர். சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் அதை கனப்படுத்துறாரு, கர்த்தரதை கனப்படுத்துறாரு. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. என்னுடைய தவறுகளுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய தவறினாலே தடைப்பட்ட அந்த வருமானம் திரும்ப ஆரம்பமாகட்டும். என்னுடைய ஞான குறைவினாலே தடைப்பட்ட அந்த வருமானம் திரும்ப ஆண்டவரே தடைகளை மாறி வரட்டும். ஏசப்பா, நான் கவனிக்காம விட்டதுனால, நான் யோசிக்காம விட்டதுனால அந்த வருமானம் தடைபட்டு நிற்கிற கர்த்தர் அதை தடையை எடுத்து போடுவீராகப்பா, எடுத்து போடுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த வருமான தடை விலகுவதாக, விலகுவதாக. மாதா மாதம் நான் கையேந்தாதபடி, மாதா மாதம் யாரையும் நான் எதிர்பார்க்காதபடி கர்த்தர் எனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் என் மடியிலே அளந்து போடுகிறவர். நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். இந்த 100 days ஜபத்திற்கு பிற்பாடு நீங்க எல்லாருமே சாட்சி சொல்லுவீங்க. உங்க வருமானத்துல ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க, உங்க இன்கம்ல ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க கண்டிப்பா கைகளை வைத்து அந்த நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாளிலையும் ஆண்டவரே, அவரால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுனீங்கன்னா போதும். அந்த ஜெபத்தை கேட்கிறவர் எங்க இருந்தாவது எப்படி நடக்கும்னு தெரியாது. நமக்கு எப்பொழுதுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நமக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனா கர்த்தர் நடத்தி முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், வாய்க்கால்கள். எலியாவை குறித்து வேதம் சொல்லுது, எலியாவுக்கு ஆண்டவர் கர்த்தர் காகங்களை கொண்டு போஷிக்கிறார். என்னத்தை கொடுத்தாராமா சொல்லுங்களேன்? இறைச்சியும் அப்பம். யாரோ ஒருத்தருக்கு செஞ்சு வச்சிருந்த இறைச்சியும் அப்பமும் யாருக்கு கிடைக்குது சொல்லுங்க? எலியாவுக்கு கிடைக்குது. யாருக்கு சுட்டு வச்சிருந்ததோ, யாருக்கு சமைச்சு வச்சிருந்ததோ. ஆனா காகம் கரெக்டா யாருக்கு கொண்டு வந்து கொடுக்குதுன்னா எலியாவுக்கு. நான் நம்புறேன் கர்த்தர் தாண்டி வர பண்ணுவார், தாண்டி வர பண்ணுவார். அது உங்களிடமாய் வந்து சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். ஆமென்.